மக்கள் குரல். நம்ம இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 நாளாவே வீடியோ போடவே இல்ல. என்ன காரணம்னா, எப்படி சொல்றது? நான் வந்து ஃபாலோவர்ஸ்க்காகவோ, இல்ல கன்டென்ட்‌க்காகவோ நான் வீடியோ பண்ணல. எனக்கு வந்து விஜய் பக்கம் வந்து கொஞ்சம் நியாயம் இருக்கிற மாரி தோணுச்சு. ஸோ, அதனால நான் வந்து அத பதிவு பண்ணி நான் வீடியோவா கன்வெர்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆனா, கிட்டத்தட்ட சோசியல் மீடியாவ பார்க்கும்போதும் சரி, இல்ல தமிழ்நாட்டோட நிலைமைய பார்க்கும்போதும் சரி, ரொம்ப அபாயகரமான ஒண்ணா இருக்கு. என்ன காரணம்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் ஒரு 10 டேஸ்க்குள்ளயே தமிழ்நாட்டுல நடந்த எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எவ்வளோ எப்படி சொல்றது? மறக்க முடியாத வடுன்னு சொல்லுவாங்கல்ல. அது வந்து சுவடுகள்ன்றத தாண்டி வடுக்கள் ரொம்ப அதிகமாவே இருக்கு. என்ன காரணம்னா, 21ஆம் தேதி ஒருத்தன் வந்து வட மாநிலத்துல இருந்து பொழைக்கிறதுக்கு வராங்க ஃபேமிலியா. சரி, ஓகே. நம்ம இங்க தான் சோத்துக்கு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். அதனால சரி நம்ம குழந்தைய கூட்டிட்டு வேற ஒரு தமிழ்நாட்டுக்கு போனா, "வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு" இந்த மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால சரி அங்க போனாவாவது அட்லீஸ்ட் ஒரு வேளை சோத்துக்கும், போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸுக்காக அங்கேருந்து கஷ்டப்பட்டு சொந்தம், பந்தம், சொந்த ஊர், உறவு எல்லாத்தையும் விட்டு எங்கேயோ இருந்து பொழைக்கிறதுக்கு வராங்க. நான் என்ன கேட்குறேன், அவங்க வர்றதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வராதீங்கப்பா. எங்க ஸ்டேட்டுக்குள்ள நீங்க வராதீங்கன்னு சொல்லி முடிச்சிடலாம். இல்லாட்டி அதுக்கான ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். பட் ஆனா ஒரு குடும்பமே இன்னைக்கு இல்ல. அங்க இருந்து ஒரு நம்பிக்கையோட நம்ம அடுத்த ஸ்டெப் அடுத்த ஒரு வாழ்க்கையை தேடி நம்ம வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம்னு நினைச்சிட்டு வந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு உயிரோடவே இல்லை. அந்த குடும்பமே இல்லை. குடும்பத்துல ஒருத்தர் கூட மீதி இல்லை. 2 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு என்ன ஆளுங்கன்னா என்னன்னு தெரியாது. எப்படி சொல்றது? எதுவுமே தெரியாது அந்த குழந்தைக்கு. இந்த மாதிரி மோசமான மிருகங்கள்லாம் நம்ம கூட இருக்குன்னு தெரியாது. இல்ல இவ்வளோ கேவலமான குரு ஆளுங்களும் இருக்கிறாங்கன்னு தெரியாது. தமிழ்நாடு அந்த பேர், தமிழ்நாடுன்ற பேர் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் ஒரு மரியாதை இருந்தது. அந்த மரியாதையை ஒட்டு மொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. ஏன்னா போன மாசம்தான் திருத்தணி இஷ்யூ நடந்துச்சு. அந்த விஷயம் வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுவே மிகப்பெரிய நிறைய சோசியல் மீடியால வந்து அதை பதிவு பண்ணி போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, எப்படி சொல்றது, கைகூப்பி கேட்கிறோம் அப்படின்னுட்டு மன்னிப்பு கேட்க ஒரு தமிழ்நாடோட ஒட்டுமொத்த மக்களும் ஒரு மாநிலத்தை பார்த்து ஒரு வட மாநிலத்தை பார்த்து கூட ஒரு வட மாநிலத்துல இருந்து வந்த ஒரு மனுஷனை பார்த்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டோட மக்கள் நிலைமை போயிடுச்சு. இந்த வாட்டி இதுக்கு மன்னிப்பே கேட்க முடியாது. இப்ப நடந்திருக்க விஷயத்துக்கு இது மன்னிப்புன்னு சொல்றதை தாண்டி இதை எப்படி சொல்றது, இதை எப்படி இந்த பாவத்தை போக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அந்த பொண்ணை கற்பழிச்சாங்களா இல்லைன்றது இன்னும் முழுசா விஷயம் வெளியே வரல. 21ஆம் தேதி தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு டேட் என்ன? 30ஆம் தேதி. கிட்டத்தட்ட ஒரு வாரம் 8 நாள் அவ்வளவுதான். 8 நாளைக்குள்ள ஒரு ஃபேமிலியே இல்லாம காணாம போயிட்டு இருக்கு. அவங்க இறந்தே 2-3 நாள் ஆயிட்டு இருக்கு. எப்படி இந்த கவர்மெண்ட்டும் இந்த அரசாங்கமும் எந்த அளவுக்கு இந்த சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறாங்கன்னுட்டு இந்த லட்சணம் இதுலயே நல்லா தெரியுது. தயவு செஞ்சு மக்களே, தமிழ்நாட்டு மக்களே, வட மாநிலத்திலேருந்து வந்த ஒருத்தனுக்கே இந்த நிலைமைனா உங்க நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு பொம்பளை பிள்ளைங்களை நாளைக்கு வெளியில அனுப்புறதுக்கோ, வேலைக்கு அனுப்புறதுக்கோ, படிக்க அனுப்புறதுக்கோ 1க்கு 1000 வாட்டி யோசிக்கிற அளவுக்கு நீங்க வச்சுக்காதீங்க. எலெக்ஷன் இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. இந்த 4 மாசம் எலெக்ஷன் 4 மாசம் கூட கிடையாது, 2 மாசம் 3 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ளே இவ்வளவு விஷயங்கள். இதையே அந்த கவர்மெண்ட் வந்து பெருசா எடுத்துக்காம ஒரு மெத்தனை போக்கு, ஒரு அமைச்சர் சொல்றாரு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இவ்வளவுதான் இவங்களோட ஒட்டுமொத்த வேலையே அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கு தேவை மக்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ற விஷயத்துல எல்லாம் கிடையாது. இந்த விஷயம் நடந்து இவ்வளவு பப்ளிக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு அமைச்சருக்கு எப்படி தெரியாம இருக்கு? எனக்கு அது புரியவே இல்லை. கரூர் சம்பவம் நடக்கும்போது நைட்டா 1 மணி நேரத்துல சம்பவம் நடந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல வந்து நின்ன அமைச்சர்கள் இவங்கெல்லாம் எங்க போனாங்க? அது எப்படி இதெல்லாம் தெரியாம இருக்கும்? ஒரு விஷயம் நடந்துச்சு, அட்லீஸ்ட் இப்படி ஒரு நடந்துச்சு ஆக்ஷன் எடுக்கணும், இல்ல அந்த இடத்துல போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும்ல. அங்க கரூர்ல நடந்தது ஆக்சிடென்ட். அது வந்து ஏற்புடையதே கிடையாது. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து என்ன ஃபால்ட்ல நடந்தது தெரியல. பட் ஆனா சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிச்சுட்டு கண்டிப்பா அதுக்கான தக்க நடவடிக்கை அவங்க எடுப்பாங்க. யாரு தப்பு செஞ்சாலும் சரி அந்த தப்புக்கான தண்டனை கண்டிப்பா அந்த தப்பு பண்ணவங்க அனுபவிச்சு ஆகணும். ஆனா இதுல வந்து 2 வயசு குழந்தையும் இறந்திருக்கு, ஒரு பெண்மணி இறந்திருக்காங்க. கற்பழிச்சு இறந்தாங்களா இல்ல அடிச்சு கொலை பண்ணி இறந்தாங்களான்னு தெரியாது.
ஆக்சுவலா ஒரு அமைச்சர்ன்றவங்க என்ன பண்ணணும், ஒரு விஷயம் பெரிய சென்சிட்டிவ் கேஸ் ஆகும்போது என்ன பண்ணணும், அதை போய் விசாரிக்கணும், என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும். அட்லீஸ்ட் பிரஸ் மீட் வச்சு அதுக்கான தீவிரமான விசாரணை என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றது வந்து பிரஸ் மீட் வச்சு சொல்லணும். மக்களுக்கு தெரியப்படுத்துறது ஒரு அமைச்சரோட கடமை. அவர் 24 மணி நேரமும் மக்களுக்கு வந்து சேவை பண்றதுக்கு தான் அவர் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு நம்ம உட்கார வச்சிருக்கோம். பிரஸ் பிரஸ் மீட்ல பிரஸ்காரங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் அவரே சொல்றாரு, இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சான்றது எனக்கு தெரியல, அப்படியா நடந்துச்சா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவங்களோட வேலையோ அவங்களோட மக்கள் மேல இருக்கிற கொள்கையோ இவ்வளவுதான். அவங்களுக்கு நீங்க ஒரு ஓட்டு, ஜஸ்ட் ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா உங்களோட வேலை முடிஞ்சது. அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. உங்களை பத்தி சிந்திக்க வேண்டிய அவசியமும் அவர்களுக்கு கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒன்னே ஒன்று சொல்றேன், 200 ரூபாய் ஊப்பிகளுக்கும் சரி, 200 ரூபாய் கொத்தடிமைகளுக்கும் சரி, உங்கள் வீட்டிலும் பெண்களோ இல்ல தாய்மார்களோ இல்ல வயதானவர்களோ எல்லாரும் இருக்கதான் செய்வாங்க. உங்களுக்கும் சேர்த்துதான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இதை வந்து வீடியோவாவோ இல்லை என்னவா நீங்க நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா உங்க வீட்டுல இருக்க பெண்களுக்கும் சேர்த்துதான் நாங்க இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு ஒரு விஷயம், ஒரு தலைமை தப்பு பண்ணுதுன்னா தொண்டன் அதை கேட்கணும். அதுதான் ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு வழிநடத்தல், ஒரு நல்ல ஒரு கட்சிக்கான அழகு. அதுதான் தலைவன் தப்பா போனா தொண்டன் கேட்கணும், தொண்டன் தப்பா போனா தலைவன் தட்டணும். அதுதான் ஒரு நடுநிலையான மக்களுக்கு சேவை செய்யறதுக்கான ஒரு நல்ல ஒரு கட்சி. சும்மா தலைவன் தப்பு பண்ணா தொண்டன் நானும் தப்பு பண்ணலாம், என் தலைவனே அப்படி பண்றான், நான் இப்படி பண்ணக்கூடாதா அப்படின்றது வந்து ஒரு கட்சியே கிடையாது. அது வந்து கட்சின்னு சொல்றதை விட அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. தயவு செஞ்சு அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்தை பேசி முடிச்சிட்டோமா, அடுத்த விஷயத்த சொல்றேன் பாருங்க. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் நடக்கிற நிறைய பாலியல் குற்றங்களா இருந்தாலும் சரி, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு எதுவா இருந்தாலும் சரி, அதுல மெயின் ரீசனா பதிவாகிறது எதுனா குடிபோதை, கஞ்சா போதை. இந்த ரெண்டுத்துல தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்கன்றது. அந்த ரெண்டுக்கும் தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு பரவி கிடக்கிறதுக்கு காரணம் என்ன? தயவு செஞ்சு அரசாங்கம் முன்னெடுக்குதோ இல்லையா எனக்கு தெரியல. பட் ஆனா என்னோட ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, நீதிமன்றங்கள் தயவு செஞ்சு இதை முன்னெடுத்து இதை வந்து பொதுநல வழக்கா எடுத்து இதை வந்து ஒரு கட்டுக்குள்ளேயோ இல்லை இது வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வரணும்னு நான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா எங்க அப்பாவும் குடிச்சுதான் இறந்தாரு. ஸோ அதனால அந்த ஒரு ஆதங்கத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அந்த ஒரு வீட்டுல வந்து ஒருத்தங்க இல்லைன்னாக்கா அதோட வலியும் வேதனையும் எந்த அளவுக்கு இருக்குன்றது வந்து நான் புரிஞ்சிருக்கேன். பர்சனலா எனக்கு நல்லா தெரியும் அதோட வலி என்னன்னுட்டு. ஸோ அதனால நான் சொல்றேன், வெறும் ட்ரிங்க்ஸ்லாம் மட்டும்தான் எங்க அப்பா. ஏன்னா எங்க குடும்பம் இந்த அளவுக்கு மிடில் கிளாஸா இருக்கிறதுக்கு காரணம், ஏன்னா எங்க அப்பா அவ்வளவு சம்பாதிச்சாரு, ஆனா ₹1 கூட சேவிங் கிடையாது. காரணம் என்னன்னா இந்த குடிதான். நானே எவ்வளவோ சொல்லி புரிய வச்சு பார்த்தேன். பட் ஆனா அவர் புரிஞ்சுக்கிற மனநிலையில இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அதுல அடிக்ட் ஆயிட்டாரு. ஒவ்வொரு ஃபேமிலிலயும் இதுதான் நிலைமை, ஒவ்வொரு குடும்பத்திலயும் அதுதான் நிலைமை. தயவு செஞ்சு சொல்றேன், மது போதைக்கும் கஞ்சா போதைக்கும் இந்த அரசாங்கமோ இல்லை இந்த டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ இல்லையா எனக்கு தெரியாது. ஒரு நீதிமன்றங்கள் தானா இந்த வீடியோவை பார்த்துட்டோ இல்லை இந்த வீடியோ பார்க்குற யாரோ வழக்கறிஞர்கள் இருந்தானா பொதுநல மனுவாவது போட்டு இதுக்கு ஒரு தீர்வு காணுங்க. தயவு செஞ்சு உங்க கை கூப்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப பெரிய, நீங்க இந்த தமிழ்நாட்டுக்கு பண்ற மிகப்பெரிய ஒரு புண்ணியத்துல அதுவும் ஒன்று சேராகும். ஏன்னா அவ்வளோக்குள்ள மோசமா போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டோட நிலைமை. கிட்டத்தட்ட தமிழ்நாடு வந்து வேலை விஷயத்துலயும் சரி, படிப்பு விஷயத்துலயும் சரி, எதுல முன்னாடி இருக்குன்ற விஷயத்த தாண்டி போதையில ரொம்ப முன்னாடி இருக்குன்றது மட்டும் நிதர்சனமான உண்மை. யாரு நம்பினாலும் நம்ப கட்டினாலும் அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன பசங்க, சின்ன சின்ன குழந்தைங்க, கிட்டத்தட்ட 12 வயசு 14 வயசுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சிகரெட்டு, கஞ்சா, தம்மு, போதை எல்லாமே கிடைக்குது. அது எப்படி கிடைக்குது? எந்த அளவு அந்த கவர்மெண்ட் அந்த அளவுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, என்ன கண்காணிப்புல வச்சிருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இந்த இளைஞர்களை தப்பா வழி நடத்துதா? என்னோட கேள்வி அதுதான். தப்பா வழி நடத்துதா அப்படின்ற கேள்வியை தாண்டி தப்பா தான் வழி நடத்துது, அதுதான் உண்மை. தப்பாதான் வழி நடத்துது. எந்த ஒரு மறைமுகமான இதவே கிடையாது. இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க இந்த இளைஞர்களையும் இந்த வழித்தடங்களையும் கண்டிப்பா தப்பா வழி நடத்துறாங்க. அவங்கள வந்து போதைக்கு அடிமையாக்கி அவங்களோட வாழ்வாதாரத்தை ஒட்டு மொத்தமா கொலாப்ஸ் பண்றாங்க. இது வந்து மக்களுக்கு நல்லது பண்ற விஷயத்திலே இது சேராது. கனிமொழி அக்கா, தயவு செஞ்சு நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? தயவு செஞ்சு உயிரோட இருந்தா நீங்க சொன்ன பழைய பேட்டிகள் எல்லாம் எடுத்து பாருங்க. ஏன்னா போன வாட்டி எடப்பாடி ஆட்சியில இருக்கும்போது இது நீங்க மேடைக்கு மேடை, ஊருக்கு ஊரு மேடை போட்டு கூவுன விஷயத்தெல்லாம் நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நிறைய பள்ளிக்கூடத்தை மூடிட்டு இருக்கீங்க, மது ஒயின் ஷாப் வந்து ஓபன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்ன வார்த்தையே வேற. ஏன்னா எல்லா வீட்லயும் பெண்கள் தாலியா இருக்கிறோம் அப்படின்ற விஷயம், தாலியா இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்க அரசாங்கத்தை பார்த்து கேட்ட ஒரு தலைவர் நீங்க.
அதை பார்த்து தான் உங்களுக்காக நாங்கள்லாம் போன வாட்டி ஓட்டு போட்டோம். பட் ஆனால் இந்த வாட்டி அந்த வார்த்தையை மீறி நீங்களே அதை வேற மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிங்க. நீங்களும் அரசியல்வாதி தான் அப்படின்றத வந்து தெளிவாக மக்களுக்கு காமிச்சிட்டீங்க. அரசியலில் இருக்க யாராக இருந்தாலும் அவ்வளோதான், வார்த்தைகள் ஒன்று செய்கிறது ஒன்று, இதுதான் உண்மை. அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து மாடலாக யாரை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிருங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து 18+ கண்டென்ட் போட்டு வீடியோ கிரியேட் பண்ணுறவங்க. இந்த தமிழ்நாடு கல்வித்துறை அரசாங்கத்துக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆக்டர்ஸ் தான் நடிக்கிறதுக்கு தேவைப்படுவதில்ல. ஏன்னா அவங்களோட கொள்கை அது தானே, அவங்க என்ன கொள்கையை பின்பற்றுறாங்க அதுதான் அவங்க கொள்கை. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த 18+, 19+, 20+ எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. மொத்தத்துல ஏதோ ஒருத்தங்க வராங்களா, நடிக்கிறாங்களா, போறாங்களா. ஏனென்றால் அவர்களுக்கு பிள்ளைகள் மீதோ படிப்பின் மீதோ தமிழ்நாட்டின் மீதோ எந்த அக்கறையும் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும். தயவு செஞ்சு நான் அடிச்சு சொல்றேன், மற்ற காரங்க கிட்ட கொடுத்தாக்கா இதுதான் நிலைமை. தமிழ்நாட்டை வந்து டோட்டலா அவங்க மாத்தி போட்டுட்டு இருக்காங்க. இது தமிழ்நாடுக்கு என்னைக்குமே நல்லது கிடையாது. தமிழ்நாட்டுல வந்து இன்னும் இதே மாதிரி ஒரு 10 வருஷம் விட்டீங்கன்னா இருக்கிற பாஜக ஆள்ற குஜராத்தோ இல்ல ஊபியோ அதை விட 50 மடங்கு கீழே போயிடும். அது மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன், 50 மடங்கு கீழே போயிடும். 5 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டுடைய லாஸ்ட் 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன். தமிழ்நாடு வந்து அதில் பாதாளத்துல போதை பழக்கத்துலயும் சரி ரொம்ப அது கீழே போயிட்டு இருக்கு. இது வந்து எந்த அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்காது. ஏன்னா விற்கிறதே அரசாங்கம் தான். ஏன்னா ஒட்டுமொத்த மது ஆலை வச்சிருக்கிறவங்க எல்லாருமே அதுல எம்எல்ஏவோ எம்பியாவோ அமைச்சராவோ இருக்கிறவங்க தான். ஏன்னா இதை கண்டிப்பா அவங்க ஒழிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களோட தொழில், அவங்களோட ஃபேக்டரி. அவங்க நினைச்சாங்கன்னா நாளைக்கு கூட இழுத்து மூட முடியும். அதுக்கான சட்டம் இந்த அரசாங்கத்துக்கு இந்த சட்டம் இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா நாளைக்கு கூட ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல மதுவிலக்கு அமல்படுத்த முடியும். ஆனா பண்ண மாட்டாங்க. காரணம் அவங்களுக்கு அதை வச்சு வருமானம் வருகிறது. ஸோ அதனால அவங்க அதை பண்ணவே மாட்டாங்க. இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே பண்ண மாட்டாங்க. 3 தலைமுறை கொடுத்த வாக்கு தான் இதெல்லாம். கருணாநிதி கொடுத்துருக்காரு, அப்புறம் MK ஸ்டாலின் கொடுத்துருக்காரு, அதுக்கப்புறம் இப்போ உதயநிதியும் கொடுக்குறாரு, கனிமொழியும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவங்க வந்து வாக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களே தவிர்த்து செயல்படுத்த மாட்டாங்க. தயவு செஞ்சு அடுத்த 5 வருஷம் அடுத்த ஆள் கிட்ட ஆட்சியை கொடுங்க. நான் இவங்க கிட்ட தான் கொடுங்க, அவங்க கிட்ட தான் கொடுங்கன்னு சொல்லலை. இது சாட்டை துரைமுருகன், அவனை சாட்டை துரைமுருகன் சொல்றதுக்கு வாய் வாடகை துரைமுருகன் சொல்லலாம். வாடகை துரைமுருகன் இருக்காருல்ல, அவருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது. விஜய் ஒண்ணுக்கு போனாருன்னா அவர் கண்ணுக்கு தெரியும். விஜய் வந்து ஏதாவது ஒன்று பேசிட்டாருன்னா அவர் கணக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, விஜய் வந்து என்னைக்காவது வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டோ அல்லது ஒரு மீட்டிங்கோ ஏதோ ஒன்று போட்டாங்க, இல்லை அவர் ஒரு 2 வாரத்தை பேசிட்டாருன்னா ஒட்டுமொத்த ஊடகத்துக்கும் அன்னைக்கு சாப்பாடு கரெக்டாக கிடைச்சிடும். காரணம் விஜய் இல்லை என்றால் இந்த ஒட்டுமொத்த ஊடகத்துக்கும் சரி, இல்லை ஊடகத்தில் வேலை செய்யும் எச்சைகளுக்கும் சரி சாப்பாடே கிடையாது. ஏன்னா விஜயை பற்றி பேசினாதான் வியூஸ் போகும். அது அப்போதான் இதெல்லாம் கேட்க முடியும். ஏன்னா அந்த வாடகை துரைமுருகன் இருக்கான்ல, அவனுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த இஷ்யூ பற்றிலாம் அவனுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா இதை பற்றி பேசினா காசு வராது, வியூஸ் போகாது. ஸோ அதனால யூடியூப்ல வந்து இன்கம் அவ்வளோ ஜென்ரேட் ஆகாது. ஸோ அதனால என்ன பண்ணுவான், விஜய் என்ன பண்றாரு, விஜய் பாத்ரூம் போனாரா, விஜய் ஒண்ணுக்கு போனாரா, இல்லை விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இதை மட்டும்தான் விளக்கு பிடிச்சி பார்ப்பான் அந்த விளங்காத தாயோலி. இதுதான் அவனோட வேலையே. சரியா? தயவு செஞ்சு மக்களே, நான் ஒண்ணு சொல்றேன், இந்த மாதிரி பரதேசி நாய்களை எல்லாம் விட்டு தள்ளிடுங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி பரநாடைகள் எல்லாம் விட்டு தள்ளிடுங்க. ஏன்னா இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட கேரக்டர் தெரியுமா? ஒரு காசு வேணும்னா என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு வாடகைக்கு விட்டுருவான், இன்னைக்கு வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறான், நாளைக்கு கூட இருக்கிற வேற எதையாவது கூட வாடகை விட்டு சம்பாதிப்பான். அந்த மாதிரி தருதலைகள் அவர்கள் எல்லாம். நீங்க எவ்வளவுதான் கேள்வி கேட்டாலும் சரி, எவ்வளவு காரியத்து போனாலும் சரி, இப்படி தொடச்சு போட்டு அப்படி போயிடுவான். அதுதான் அவனோட வேலை. ஏன்னா அவனுடைய முழு மரியாதை அவ்வளவுதான். அவனுக்கு தேவை காசு. அந்த காசு எந்த வழியில வந்தாலும் அவனுக்கு அது பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு வாடகைக்கு விட்டுருப்பான், வாடகைக்கு விட்டு முடிஞ்சு போச்சுன்னா யார் எதையா வாடகைக்கு விட்டு அவன் பொழைச்சிக்குவான். ஆனா தயவு செஞ்சு அவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. அவன் ஒரு பரதேசி, அவன் ஒரு காசு. இன்னைக்கு அவன் அண்ணங்காரன் காசு தரல, நாம் தமிழர் கட்சியில இருந்து எத்தனையோ வாட்டி அவனை நீக்கிட்டாங்க. அப்படி நீக்கியும் திருப்பியும் அவன் அந்த கட்சிக்குள்ள இருக்கிறான்னா ஒண்ணு தலைவர் சரியில்லையான்னு எனக்கு தெரியல, அப்படி இல்லாட்டி தொண்டை சரியில்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு அது ஒரு தொண்டனை ஒரு தலைவன் வந்து கட்சி விட்டு நீக்கிறான்னா 1க்கு 100 வாட்டி அதை முடிவு எடுக்கணும். அந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த முடிவுல வந்து கரெக்டா இருக்கணும். அதுதான் ஒரு தலைவனுக்கு இருக்க பண்பு.
ஒரு தலைவனுக்கு தலைவன் என்ற பண்பு அந்த ஒரு முடிவு எடுக்கிற விஷயத்துலதான் இருக்கு. ஆனா நம்ம அண்ணன் சீமான் இருக்கார்ல, அவருக்கு வந்து இந்த முடிவே ஒழுங்கான ஒரு முடிவு எடுக்க முடியாதத எப்படி ஒரு தலைவனா இருப்பான்? ஒரு கட்சியை எப்படி வழி நடத்தி கொண்டு போக முடியும்? இந்த ஒரு விஷயத்துல இந்த வாய் வாடகை துரைமுருகன் விஷயத்திலேயே ஒரு சீமான்ற ஒரு தலைவன்ற ஒரு இடத்துல இருக்கிற ஒருத்தரால ஒரு சின்ன முடிவு, ஒரு கரெக்டா ஒரு முடிவு எடுக்க, ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியாம ஒரு கட்சியோ இல்ல இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையோ அவர் கையில கொடுத்தீங்கன்னா என்ன முடிவு எடுக்க முடியும்? நீங்க என்ன முடிவு எடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? தயவு செஞ்சு என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இதே மாதிரி பேசணும்னாக்கா இன்னைக்கெல்லாம் எனக்கு ஒரு நாள் விட்டா கூட எனக்கெல்லாம் பத்தாது. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்காகவே. ஸோ அதனால அந்த நாயெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுருங்க. ஏன்னா விஜய் காலை கழுவி குடிச்சாலோ இல்ல விஜய் ரசிகர்களின் காலை கழுவி குடிச்சா மட்டும்தான் அந்த வாடகை வாய் துரைமுருகனுக்கு வியூஸ் அதிகமா போகும், அமௌண்ட் ஜென்ரேட் ஆகும். அப்பதான் அவன் வீட்டுல இருக்கிற பொட்டச்சிங்களோ இல்ல அவன் வீட்டு பசங்களோ இல்ல அவனுடைய தாய் தகப்பன்களோ சாப்பிடுவாங்க. அதே மாதிரி திமுகல ஒரு நாய்க்கு பிறந்த எச்சம் இருக்கான். அப்படியே தெரியுமா சொல்லியிருக்கான், விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா நிறைய ரூம் இருக்கு, பனையூர்ல வீடு இருக்கு, போய் படுத்துக்கன்றான். பாவம் இவங்களோட அப்பா அம்மா எத்தனை ரூம்ல போய் படுத்து பாவம் இந்த எச்சையை பெத்துட்டு வந்தாங்களோ தெரியல. அது அவங்க அம்மா கிட்டதான் கேட்கணும். தயவு செஞ்சு அவர் இந்த வீடியோ பார்த்தாருன்னா அவங்க அம்மா எத்தனை ரூமை திறந்து பார்த்து எந்தெந்த அறிவாலயத்துல போய் படுத்தாங்க, இல்ல அறிவாலயத்துல எத்தனை ரூம் இருக்குன்னு எண்ணிட்டு வந்தாங்க, இல்ல எப்படி எத்தனை ரூம்ல என்னென்ன வேலை பார்த்தாங்களோ அது அவங்க அம்மாவுக்கு தான் தெரியும். அதனால ஒட்டுமொத்த தமிழ் பெண்களையே ஒருத்தன் ஒரு பொது மேடையில இவ்வளவு இழிவா பேசுறான்னா அவனுக்கு எவ்வளவு தெனாவட்டு இருக்கும், எவ்வளவு கொழுப்பு இருக்கும் அந்த நாய்க்கு. அந்த நாயெல்லாம் ஓட வேட விட்டு ரோட்லயே விட்டு வெட்ட வேண்டாமா? தயவு செஞ்சு சொல்றேன், இப்படிப்பட்ட கேடு கெட்ட நாயங்கள்லாம் இந்த மாதிரி கட்சிகள்ல இருக்கு. ஓட்டு போடும்போது பார்த்து போடுங்க. அந்த எச்ச நாயெல்லாம் என்னைக்காவது உங்க வீட்டு பக்கம் ஓட்டு கேட்டு வந்தானாக்கா செருப்ப பீல தொட்டுட்டாட்டீங்க, தப்பே கிடையாது. ஏன்னா அவன் பேசுற பேச்செல்லாம், அவனோட பேச்சு மொத்தத்தையும் நீங்க பாருங்க, அவன் வீடியோ மொத்தத்தையும் பாருங்க, எவ்வளவு ஆபாசமா பேச்சு வச்சிருக்கான்னுட்டு. அவன் கூட பிறந்தவங்களோ அவங்க அக்கா தங்கச்சிங்களோ இல்ல அவனுக்கு ஏதாவது பொண்ணு இருக்கும்ல அதுவோ இல்ல அவனுடைய பொண்டாட்டியோ இவங்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அந்த அந்த புத்தி கொஞ்சமாவது அவனுக்கு இருக்கான்னு பாத்தீங்களா? எவ்வளவு மோசமா பேசி வச்சிருக்கான்னு. அவன் என்ன நினைச்சிட்டான், அவனோட குடும்ப பின்னணி இருக்குல்ல, அவன் குடும்ப பின்னணி, அவனோட அக்காவா இருக்கலாம் இல்ல அவன் பொண்ணா இருக்கலாம், அவங்க ஒய்ஃபா இருக்கலாம், அவங்க அப்பா அம்மாவா இருக்கலாம், அவங்க குடும்பத்தோட பின்னணியை ஒட்டுமொத்த மக்களோட திணிக்கிறான் அவன். அவனுக்கு தெரியல, ஏன்னா அவங்க ஃபேமிலி மட்டும்தான் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு அவனுக்கு தெரியல. அவன் என்ன நினைச்சிட்டான், எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு கிடையாது. நான் தயவு செஞ்சு சொல்றேன், அன்பான பேச்சாளர் அவர்களே, உங்களது குடும்பம் மாதிரியே எல்லாரும் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டு பெண்களுடைய கனவு வேற, அவர்களுடைய நிலைமை வேற. அவர்கள் ஒருத்தரை நினைச்சாங்கன்னா எந்த அளவுக்கு மனசுல வச்சிருப்பாங்க, என்னவா நினைப்பாங்க, சகோதரனா நினைச்சிருப்பாங்க, அண்ணனா நினைச்சிருப்பாங்க, தம்பியா நினைச்சிருப்பாங்க, ஏதாவது ஒண்ணா நினைச்சிருப்பாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். உனக்கு என்னப்பா, உன் அம்மா நினைக்கிற மாதிரியும் உன் பொண்டாட்டி நினைக்கிற மாதிரியும் இல்ல உன் அக்கா தங்கச்சி நினைக்கிற மாதிரியும் எல்லாரையும் நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. தயவு செஞ்சு சொல்றேன், இப்படி ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வருதுன்னா அந்த அளவுக்கு உன் வீட்டு பெண்கள் அவ்வளவு விஷயத்துல தெளிவா இருந்திருக்காங்க. அவர்கள் நிறைய ரூம் ஓபன் பண்ணி பார்த்திருக்கலாம், அந்த பிளட் உன்னோட உடம்புல ஊறுனதுனால உன் வாயில அந்த வார்த்தை வந்திருக்கலாம். அதனால நாங்களாம் உன்னை மன்னிச்சிட்டோம். தயவு செஞ்சு நீ எல்லாம் பெருசா பொறுப்பெடுத்துக்காத, சரியா? இன்னொன்னு என்னன்னா, அடுத்த வாட்டி பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசு. ஏன்னா பேசும்போது உன் ஃபேமிலி கதையெல்லாம் உள்ளே கொண்டுட்டு வந்துடுற. ஏன்னா உன் ஃபேமிலியில நடந்த விஷயத்தெல்லாம் அடுத்தவங்களாவே நினைச்சிடுற. அதுதான் நீ பண்றது தப்பு. மெயின் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிடுற, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதனால பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசு, அப்படியா? அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நடக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், இருக்கிற 2 மாசத்துலயாவது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்க, அந்த பிரச்சனையை பத்தி பேசுங்க, மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன இருக்கு, அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற கொஞ்ச நாள்ல என்ன நல்லது செய்ய முடியும், இதை மட்டுமே தயவு செஞ்சு ஒரு கொள்கையா எடுத்து பாருங்க. ஏன்னா அப்பதான் இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஓட்டாது உங்களுக்கு மிஞ்சும். கடைசி வரைக்கும் நீ அவனை பத்தி பேசுறதும் அவன் இவனை பத்தி பேசுறதுன்னா 2 பேரும் அதை தான் பேசிட்டு இருக்கீங்க, எந்த இது புண்ணியமும் கிடையாது. ஆனா 5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடன் மட்டும். அந்த 5 லட்சம் கோடிக்கு நீங்க என்ன நலத்திட்டங்கள் கொண்டு வந்தீங்க, என்ன நல்லது பண்ணீங்க, என்னென்ன விஷயங்கள்ல நீங்க உருவாக்கியிருக்கீங்க, என்னென்ன விஷயத்த நீங்க மேம்படுத்திருக்கீங்க, என்னென்ன விஷயத்த நீங்க மாத்திருக்கீங்க, இந்த 5 லட்சம் கோடிக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு,
அதை வச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது நடந்திருக்கு, இந்த 5 லட்சம் கோடிக்கு வாங்கின ஒரு எப்படி சொல்றது, அந்த 5 லட்சம் கோடி நீங்க எதுக்காக செலவு பண்ணீங்க, அந்த 5 லட்சம் கோடி மக்களோட மேம்பாட்டு திட்டத்துல என்னென்ன நல்லது நடந்திருக்கு, அதை வச்சு எவ்வளவு பேர் வாழ்ந்திருக்காங்க, வாழ்றாங்க, இல்ல அந்த நலத்திட்டங்கள் வந்து ஃபியூச்சர்ல அதோட இது என்ன, எல்லா விஷயத்தையும் நீங்க அதை தயவு செஞ்ச மக்கள் கிட்ட ஒரு நாள் பிரஸ் மீட் வச்சு சொல்லுங்க. அப்பதான் நீங்க ஒரு சிறந்த முதல்வர். அப்படி இல்லாட்டி நீங்களே தான் சொல்லிக்கணும் கடைசி வரைக்கும் இந்த ஒரு வார்த்தையை. மக்கள் சொல்ல மாட்டார்கள். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மக்களே. சிந்திச்சு ஓட்டு போடுங்க, பார்த்து ஓட்டு போடுங்க. ஏன்னா நீங்க மறுபடியும் ஓட்டு போட்டீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு உங்க தலையெழுத்தை நான் இல்லை யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது. மக்கள்